அவருடைய திருத்தகப்பனார் அவருடைய திருத்தகப்பனார் இப்படி ஆச்சாரிய வம்சமாக எம்பெருமானார் சம்பந்தம் பெறுவது ஒரு வகை. அது இந்த திருமால் பொதுவாக எல்லா ஆச்சாரிய திருமாளிகளுக்கும் எல்லா விஷயங்களுக்கும் உண்டாகும். இரண்டாவது அந்தந்த ஆச்சாரியர்கள் சுவாமி எம்பெருமானாராலே நியமிக்கப்பட்ட 74 சிம்மாசனாதிபதிகளும் மணவாள மாமியாரே அருளப் பெற்ற அஷ்டதிக்கஜங்கள் என்று 88 திருநாமங்கள். அவர் 82 திருநாமங்களிலே அவர்கள் இருக்கின்ற இப்போ வஸ்துஸ்திதி இருக்கக்கூடிய வர்த்தமான சுவாமியாகட்டும் அல்லது அதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய சுவாமியாகட்டும் இப்படி அந்த அம்மா பேசக்கூடாது அப்படி எம்பெருமானார் சம்பந்தம் பெற்ற ஒரு வகை. அதாவது எம்பெருமானார் சம்பந்தம் மணவாள மாவட்ட அட்டகதி கஜங்கள் இப்படி அவருடைய சம்பந்தம் பெற்ற திருவடி சம்பந்தம் பெற்ற இவர்களெல்லாம் நேரடி சிஷ்யர்கள் என்கிறது. சுவாமி புள்ளலோகாச்சாரியா சீவஜன்முகத்திலே காட்டும் பொழுது திருமந்திரம் நேரே ஆச்சாரியன் என்னது திருமந்திரம் உபதேசித்தவனை என்று கொண்டாடுகிறார். யார் நமக்கு திருமந்திரத்தை உபதேசித்து ரோடிலே சபாஷனம் பண்ணி வச்சு அஞ்சலம்காரம் பண்ணி வைக்கிறானோ அவன்தான் நேரே ஆச்சாரியன். நம்முடைய சம்பிரதாயத்திலே 2 உண்டு. அதாவது உத்தாரக ஆச்சாரியன் உபகாரக ஆச்சாரியன் என்று 2 பேர் உண்டு. கேள்வி உத்தாரக ஆச்சாரியன் என்றால் இந்த சம்சாரமாகிற பிறவிகளிலே இருந்து மீண்டும் நம்மை இந்த பிறவாமல் இருப்பதற்காக பரவதமாகிற மோட்ச அனுபவமாகிற கைங்கரியத்தை தருகின்ற திருமந்திரத்தை உபதேசித்தவரை உத்தாரக ஆச்சாரியன் என்று பெயர். உத்தாரகா அப்படின்னால் இந்த பூமியிலே இருந்து இந்த பிறவியிலே இருந்து நம்மை எடுத்தவர். அதாவது நம்முடைய சம்சாரம் என்பது ஒரு பெரிய பாழ் கிணறா சொல்லப்படுறது அல்லது பெரிய சமுத்திரமா சொல்லப்படுறது அல்ல பெருக்காறு பெருத்த ஆறு போலே சொல்லப்படுகிறது. அதிலே விழுந்தவரை ஒரு கை தூக்கி விடுகிறார் அல்லவா, அதுபோல இந்த பிறவியாகிற சக்கரத்திலே இருந்து நம்மை விடுவிப்பவன் ஆச்சாரியன். அவன் யாரு? திருமந்திரம் உபதேசித்தவனை. ஆச்சாரியன்னா யாரு? சாஸ்திரங்களை தானும் கற்று அதை பிறருக்கும் உபதேசித்து தானும் கற்று அதன்படி நின்று பிறருக்கும் உபதேசித்து அவர்களை நல்வழிப்படுத்துபவனே ஆச்சாரியன் என்கிற திருநாமத்திற்கு பொருத்தமானவன். அப்படிப்பட்ட ஆச்சாரியனை சுவாமி புள்ளலோகாச்சாரியா சிவஜன்முகத்தில் கிட்டத்தட்ட 20 வாக்கியங்கள் 20 வாக்கியங்களிலே ஆச்சாரிய கிருத்தியத்தை ஆச்சாரியன்னா யாரு சிஷ்யன்யா யாரு என்று காட்டி அனுபவிக்கிறார்கள். அதுபோலே நம்முடைய சுவாமி இந்த சுவாமியை பரவதித்த சுவாமி நம்முடைய சம்பிரதாயத்துக்கு அடுத்ததாக உத்தாரக ஆச்சாரியன் அடுத்ததாக உபகாரக ஆச்சாரியன். உபகாரக ஆச்சாரியன்னா யாரு அப்படின்னா அதாவது ஆச்சாரிய வம்சத்திலே இருந்து அதாவது 74 சிம்மாசனாதிபதிகளோ அல்லது அட்டதிக்கஜங்களிலோ சகாசனம் பண்ணக்கூடிய எம்பெருமானாருடைய நியமன வழியாக மணவாள மாவட்ட நியமன வழியாக பண்ணக்கூடிய அந்த அட்டதிக்கஜங்கள் அந்த வம்சத்திலே வந்தவர்களிடம் தம்முடைய ஞானத்தை பெருக்கிக் கொள்வதற்காக தன்னுடைய ஞானத்தையும் அனுஷ்டானத்தையும் பெருக்கிக் கொள்வதற்காக அந்த ஞானத்தை பெறுவதற்காக உபகாரக ஆச்சாரியன் என்று பெயர். ஆனால் உத்தாரக ஆச்சாரியனும் உபகாரக ஆச்சாரியன் வேறே இருக்கலாம். அப்படிப்பட்ட உபகார ஆச்சாரியரான இந்த சுவாமி உத்தாரக ஆச்சாரியனாகவும் இருந்திருக்கார். 2 வேஷமும் 2 பொருத்தும் இவருக்கு பொருந்தும். உத்தாரக ஆச்சாரியராகவும் இருந்திருக்கார், உபகாரக ஆச்சாரியராகவும் இருந்திருக்கார். அப்படி சில பேருக்குத்தான் சில ஆச்சாரிய புருஷ வம்சத்திலே தான் சில பேருக்குத்தான் அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிட்டும். சில ஆச்சாரியர்கள் இருப்பா திருமாளிகை சபாஷனம் பண்ணுவா, அவளுக்கு ஞான விலட்சணங்கள்லாம் உண்டு. ஆனால் அவர்கள் வெளியிலே பிரச்சாரமோ பிரவச்சனமோ அல்லது வெளியிலே போய் மற்றபடி சொல்வதற்கு சில பேரால் சில காலங்களில் முடியாது போயிருக்கலாம். ஆனால் இந்த 2மே கிடைத்திருக்கக்கூடிய திருமாளிகை சிஷ்யர்கள் உத்தாரக ஆச்சாரியனும் சரி உபகாரக ஆச்சாரியனும் சரி சுவாமியுடைய திரு தகப்பனார் சீனிவாசாச்சாரியார் அடியனுக்கு பரம ஆப்தன். இவர் மதுரையில் உபன்யாசம்